வணக்கம் and welcome to ஜீ தமிழ் வழங்கும் வான்களை பற்றி. இன்னைக்கு நம்ம சட்டுப்புடு சமையல என்னோட கிச்சன்ல உங்களுக்காக காத்துட்டு இருக்கிறது ஸ்டஃப்டு பட்டர் மஷ்ரூம். இந்த ஸ்டஃப்டு பட்டர் மஷ்ரூம் செய்யறதுக்கு ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி மஷ்ரூம் வாங்கிக்கோங்க. இந்த குழி உள்ள மஷ்ரூமா வாங்கிக்கோங்க. அப்பதான் வந்து இந்த ஸ்டஃப் ஃபுல்லா வைக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும். அண்ட் இப்போ இந்த ஸ்டஃப்டு பட்டர் மஷ்ரூமுக்கு தேவையான பொருட்கள்: மஷ்ரூம், பட்டர், வெங்காயம், கார்ன்ஃபிளவர் மாவு, உப்பு, கொத்தமல்லி, பச்சை மிளகா, கேரட், எண்ணெய், பால். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, மஷ்ரூமை எப்பயுமே நீங்க வாங்கினீங்கன்னா தண்ணியில், அதாவது சுடு தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. காஞ்சிட்டு இருக்குல்ல தண்ணி, இதுல நம்ம இந்த மஷ்ரூமை அதுல இருக்க இந்த மண் எல்லாம் போற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சிடலாம். இந்த டைம்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கார்ன்ஃபிளவர் மாவு இருக்கு இல்லையா, அதுல நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு பாட்டில் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் தண்ணி போதுமானது. இதுல 2 ஸ்பூன் அளவு கார்ன்ஃபிளவர் மாவு. இது எதுக்கு அப்படின்னா, நம்ம அந்த ஸ்டஃப் பண்ணி மஷ்ரூமை இந்த பாட்டில மிக்ஸ் பண்ணி, அதாவது டிப் பண்ணி தான் எண்ணெயில போட்டு எடுக்க போறோம். ஓகே, நமக்கு தேவையான அந்த மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இன்னொரு வேலை என்ன பாத்தீங்கன்னா, இப்போ இந்த பால் இருக்குல்ல, இந்த பால்ல பட்டர் அண்ட் கொஞ்சோண்டு உப்பு, அதுக்கப்புறம் கொத்தமல்லி, கேரட், பச்சை மிளகாய், ஆனியன் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இந்த ஸ்டஃப்பை தான் நம்ம இந்த மஷ்ரூம்குள்ள வைக்க போறோம். அதுக்கப்புறம் அந்த மஷ்ரூமை ஆல்ரெடி கலக்கி வச்சிருக்கோம் இல்லையா, கார்ன்ஃபிளவர் மிக்ஸ், அதுல வந்துட்டு டிப் பண்ணிட்டு எண்ணெயில போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தா சூப்பரா ரெடி ஆயிரும். 2 விஷயம் பண்ணி ஆகணும். ஃபர்ஸ்ட் எண்ணெய் நல்லா காய வச்சிடலாம். ஸோ இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊத்தியாச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு இருக்கட்டும். அங்க இந்த மஷ்ரூம் நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இந்த மஷ்ரூம் எடுக்கிறப்ப ஃபோர்க் யூஸ் பண்ணி எடுங்க. பச்சை தண்ணியில போட்டோம்னா கொஞ்சம் அடுத்து நம்ம வேலை செய்யறதுக்கு ஈஸியா இருக்கும். ஆஃப் பண்ணிடுங்க. இந்த சூடு ஆறுற வரைக்கும் இந்த எண்ணெய் காஞ்சிட்டு இருக்கு. இன்னொரு வேலை நான் சொன்னது ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பால் இருக்குல்ல, இந்த பால்ல தேவையான அளவு கொஞ்சம் பட்டர், கொஞ்சம் கேரட், பச்சை மிளகா, வெங்காயம், கொத்தமல்லி. இந்த மிக்ஸ் ஏன் பால்ல போடுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இதை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜார்ல போட்டு ஒரு சுத்த போறோம். அதாவது இந்த பேஸ்ட் மாதிரி ரெடி பண்றதுக்கு, அப்பதான் அந்த ஸ்டஃப் உள்ளார வைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இந்த பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு பாத்தீங்களா. இந்த பேஸ்ட்டை தான் நம்ம வந்துட்டு இந்த மஷ்ரூம்குள்ள ஸ்டஃப் பண்ணி எண்ணெயில போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க போறோம். இதுல கொஞ்சம் நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு வேணும்னா நீங்க ஒரு சுத்திக்கலாம், உப்பு மிக்ஸ் ஆகணுன்றதுக்காக. இப்போ நம்ம இந்த தண்ணியில இருந்து மஷ்ரூம் எடுத்துட்டு அதுக்குள்ளார இந்த ஸ்டஃபிங்க வச்சிடலாம். பாத்தீங்களா, இந்த மாதிரி இந்த கேப்பை ஃபில் பண்ணிருங்க. ஸோ மஷ்ரூம் இப்படி ஸ்டஃப் பண்ணிட்டு, நம்ம ஆல்ரெடி கார்ன்ஃபிளவர் பாட்டர் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அதுக்குள்ளார இதை டிப் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த ஸ்டஃபிங் வெளியில வராத மாதிரி எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுக்க போறோம். அதே போல மறுபடியும் கொஞ்சோண்டு இதுல ஸ்டஃபிங் பண்ணி நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. ஸோ அதுக்கு தான் ஃபோர்க் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா, கொஞ்சம் இந்த ஹார்டா இருக்கனால இது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டஃபிங் வெளியே வரவே இல்லை. ஸோ 3த்துலையுமே அந்த ஸ்டஃபிங், இந்த கார்ன்ஃபிளவர் பாட்டர் இருக்குன்னா நல்லா ஒட்டிக்கும். அருமையான இந்த ஸ்டஃப்டு பட்டர் மஷ்ரூம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம அழகா நீங்க ஃபோர்க்லேயே குத்தி எடுத்துடலாம். அழகா இந்த மாதிரி நீங்க பொரிச்சு எடுத்துடலாம். ஃபைனலா கார்னிஷிங்க்கு கொஞ்சோண்டு கேரட் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்கறது கலர்ஃபுல்லா இருக்கும். பசங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது அப்படியே நீங்க கடிச்சு சாப்பிட்றதுக்கு ஒரு நல்ல ஸ்டார்டர் இது. அண்ட் இந்த ஸ்டஃப்டு பட்டர் மஷ்ரூம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நான் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்றேன். செமையா இருக்கு. சூப்பர் ஸ்டார்டர் இது. இடமுருக்கு அவல் பொறி
பலகார பெட்டை